சிவகாசிக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தவர் மீனாட்சி ஆச்சி. அவருக்கு பணம் என்றால் உயிர். தன் ஒரே மகன் மாதவனுக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டுப் பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் மாதவனோ அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த, அதே சமயம் கல்வியறிவு இல்லாத பார்வதி என்ற பெண்ணை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு அழைத்து வருகிறான். கார்த்திக், என்னடா இது, நகை நட்டில்லாம ஒரு அனாதை பொண்ண கூட்டிட்டு வந்திருக்க? என் கௌரவம் என்னாகிறது? இவள பார்த்தா ஒரு பட்டதாரி மாதிரியா தெரியுது. கையெழுத்து போட கூடத் தெரியாதவள போய் கட்டிக்கிட்டு வந்திருக்கியே. அம்மா, பார்வதிக்கு வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா அவளுக்கு சேமிக்க தெரியும், குடும்பத்தை வழிநடத்த தெரியும். அத்த, நீங்க போக நான் போக படிக்கலதான். புரிஞ்சுப்பீங்க. ஆனா நீங்க சொல்ற எல்லா வேலையும் கரெக்டா செய்வேன். என்ன உங்க வீட்டு பொண்ணா ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிறதா? சரி, இந்த வீட்டு பொறுப்பு முழுசும் என்கிட்ட தான் இருக்கும். நீ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். ஒத்துக்கிட்டா உள்ளவா. நாட்கள் நகர்ந்தன. மீனாட்சி ஆச்சி ஆடம்பரமாகச் செலவு செய்பவர். ஊர் மெச்ச வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கி திருவிழா செய்வார். ஆனால் பார்வதி கார்த்திக் கொடுக்கும் சொற்ப பணத்தில் ஒரு பகுதியை ரகசியமாகச் சேமித்து வந்தாள். இதை பார்த்த மீனாட்சி அவளை கேலி செய்தார். ஏண்டி பார்வதி, ₹1 ₹2 சேர்த்து வச்சு நீ என்ன மாளிகையா கட்டப் போற? பிச்சைக்காரி புத்தி உன்னை விட்டு போகலையா? அந்த பணத்துல ஒரு நல்ல பட்டுப்புடவை எடுத்தா கூட 4 பேர் மதிப்பாங்க. இல்ல அத்தை, காசு இருந்தாதான் கௌரவம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கஷ்டம் வரும்போதுதான் காசோட அருமை தெரியும். இதற்கிடையில் மீனாட்சி ஆச்சி தன் நகைகளை அடகு வைத்து ஒரு பெரிய வியாபாரத்தில் முதலீடு செய்தார். ஆனால் அந்த வியாபாரி ஏமாற்றிவிட்டு ஓடிவிட மீனாட்சி ஆச்சி நடுத்தெருவுக்கு வரும் நிலை ஏற்பட்டது. கடன் கொடுத்தவர்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கத் தொடங்கினர். மீனாட்சியின் கௌரவம் காற்றோடு போனது. கார்த்திக்கின் வேலையும் பறிபோக குடும்பமே பசியில் வாடியது. ஐயோ, என் நகையெல்லாம் போச்சே. ஊரே என்ன பார்த்துச் சிரிக்குதே. இப்போ இந்த கடனை எப்படி கட்டப் போறோம்? மீனாட்சி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள 5 லட்சத்தை திருப்பி கொடுக்கலனா உன் வீட்டை கார்த்திக் ஏலத்துக்கு விட்டுடுவோம். செய்வதறியாது நின்றான். ஜாக்கிரதை. அப்போது பார்வதி ஒரு பழைய மண்பானையுடனும் சில காகிதக் கட்டுகளுடனும் உள்ளே வந்தாள். அத்தை, இதோ பாருங்க. நீங்க பிச்சைக்காரி காசுன்னு கேலி பண்ணுனீங்களே, அந்தச் சேமிப்பு இப்போ 5 லட்சம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் தையல் வேலை செஞ்சு சேர்த்து வச்ச பணமும் இதுல இருக்கு. பார்வதி, இவ்வளவு பணத்தை நீ எப்படி சேர்த்த? நீங்க கொடுத்த காசை நான் வீணாக்கலங்க. அப்புறம் நான் ரகசியமா அக்கம்பக்கத்து வீட்டு துணிகளை தச்சு கொடுத்து சம்பாதிச்சேன். அத்த, இந்த காசை வச்சு கடனை அடைங்க. நம்ம கௌரவம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். மீனாட்சி ஆச்சி அதிர்ந்து போனார். தான் படிக்காதவள் என்று ஏளனம் செய்த மருமகள்தான் இன்று தன் பரம்பரை வீட்டை காப்பாற்றுகிறாள் என்பதை உணர்ந்தார். பார்வதி, படிச்சவங்க கூட பண்ணாத ஒரு பெரிய காரியத்தை நீ பண்ணிருக்க. உன் சேமிப்பு தான் இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திருக்கு. இனிமே இந்த வீட்டு அலமாரிச் சாவி உன்கிட்டதான் இருக்கணும். என்னை மன்னிச்சிடுமா? கௌரவம் என்பது ஆடம்பரத்தில் இல்லை, அறிவார்ந்த சேமிப்பிலும் நேர்மையிலும் இருக்கிறது என்பதை அந்த ஊரே அறிந்து கொண்டது. கார்த்திக்கும் பார்வதியும் இணைந்து ஒரு தையல் பயிற்சிப் பள்ளியைத் தொடங்கி பல பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்தனர்.